இந்த வளைகுடா நாடுகளினுடைய இந்த போர்ச்சூழல் காரணமாக எரிபொருள் தட்டுப்பாடு என்பது உச்சத்தை அடைந்திருக்கிறது. இதன் காரணமாக வணிக ரீதியில் பயன்படுத்தக்கூடிய சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் என்பது நேற்று முதல் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த சூழலை பொறுத்தவரைக்கும் கோவையை பொறுத்தவரையில் முற்றிலுமாக இந்த தட்டுப்பாடு என்பது தற்போது வரை ஏற்படவில்லை. தற்பொழுது இருக்கக்கூடிய கையிருப்பை வைத்துக்கொண்டு இன்னும் ஒரு வார காலத்திற்கு இங்கு இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள் குறிப்பாக உணவகங்களுக்கு இந்த சிலிண்டர்களை விநியோகிக்கலாம் என்று இந்த சிலிண்டர் விநியோகஸ்தர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில் உணவகங்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த சிலிண்டர்களின் எண்ணிக்கை என்பது பெருவாரியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் கோவையில் இருக்கக்கூடிய முக்கியமான விடுதிகள் மற்றும் உணவகங்களுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த எரிபொருள் சிலிண்டர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதன் அடிப்படையில் இவர்கள் அந்த உணவகங்களுக்கு வெளியிலேயே ஒரு அறிவிப்பு பலகை ஒன்று வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள போர் சூழல் காரணமாக எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அதனால் அனைத்து வகை உணவு வகைகளையும் தங்களால் வழங்க இயலாது. குறிப்பிட்ட சில உணவு வகைகள் மட்டுமே குறிப்பிட்ட நேரங்களில் வழங்க இயலும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஏற்பட்டுள்ள சிரமத்திற்கு வருந்துகிறோம். வாடிக்கையாளர்களுடைய மேலான ஒத்துழைப்பையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்ற அடிப்படையில் இவர்கள் ஒரு அறிவிப்பு பலகையை வெளியிட்டிருக்கிறார்கள். வெளியே இந்த அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் இந்த உணவகங்களில் பெருவாரியாக குறைந்திருக்கிறது. உணவக உரிமையாளர்களை பொறுத்தவரைக்கும் இந்த சூழல் என்பது தற்பொழுதைக்கு தங்களால் தாக்குப்பிடிக்க இயலும். அதே வேளையில் இந்த ஒரு சூழல் 4-5 நாட்களுக்கு தொடரும் பட்சத்தில் கொரோனா காலகட்டத்தில் எப்படி இந்த தொழில் என்பது முற்றிலுமாக முடக்கப்பட்டிருந்ததோ அந்த சூழ்நிலைக்கு தாங்கள் தள்ளப்படுவோம் என்றும் உணவகங்கள் மூடக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தற்போதைக்கு இந்த கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து உணவகங்களிலுமே இதுபோன்ற அந்த ஒரு அறிவிப்பு பலகைகளானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக உணவகங்களில் ஒரு சில உணவுகள் மட்டுமே அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு வழங்கப்படுகின்றன. பெருவாரியான உணவுகள் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு வழங்கப்படாத ஒரு சூழல் நிலவுகிறது. குறிப்பாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட் என அழைக்கப்படக்கூடிய இந்த உணவுப் பொருட்களை வழங்க முடியாத ஒரு சூழல். அது தொடர்பான இங்கு உணவகங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு உணவக இந்த சப்ளையர்கள் உடனடியாக அந்த என்னென்ன உணவுகள் வழங்கப்படும் என்பதை அவர்கள் முன்கூட்டியே அந்த அட்டவணையையும் அவர்கள் தருகிறார்கள். இதன் காரணமாக ஒரு தட்டுப்பாடு என்பது அதிகரித்திருக்கிறது. ஆனால் விநியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு வார காலத்திற்கு இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு என்பதை தங்களால் கட்டுப்படுத்த இயலும். ஆனால் ஒரு வாரத்திற்கு மேல் இதனை முற்றிலுமாக தடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. தாங்கள் இந்த உணவகங்கள் இந்த வணிக நிறுவனங்களை மூடுவதை தவிர வேறு வழி இல்லை என இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் விநியோகஸ்தர்களும் வணிக ரீதியிலான பயன்படுத்தப்படக்கூடிய சிலிண்டர்கள் ஒரு வார காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படும். அதே வேளையில் வீடுகளுக்கு வழங்கப்படக்கூடிய சிலிண்டர்கள் எண்ணிக்கை என்பது தற்பொழுதைக்கு ஒரு மாத காலத்திற்கு இருக்கிறது. அந்த ஒரு மாத காலத்திற்கு வீடுகளுக்கு உபயோகப்படுத்தப்படக்கூடிய அந்த சிலிண்டர்கள் வழங்கப்படும். ஒரு மாதத்திற்கு பிறகே அந்த தட்டுப்பாடு வரும். ஆனால் தற்பொழுதே இந்த வீடுகளுக்கு வழங்கப்படக்கூடிய சிலிண்டர்களுக்கான முன்பதிவுகள் என்பது அதிகரித்திருக்கிறது. கோவையை பொறுத்தவரைக்கும் வழக்கமாக 500 சிலிண்டர்கள் ஒரு நாளைக்கு முன்பதிவு செய்கிறார்கள் என்றால் தற்பொழுது ஒரு நாளைக்கு சராசரியாக 1200 1300 சிலிண்டர்கள் வரை முன்பதிவானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த முன்பதிவுகள் என்பது அதிகரித்திருப்பதற்கு காரணம் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அச்ச உணர்வே காரணம் என்று இந்த விநியோகஸ்தர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் தற்பொழுதைக்கு இந்த தட்டுப்பாடு என்பது நீடிக்காமல் இருக்க வேண்டும். இதற்கு ஒரு முற்றிலுமாக ஒரு முடிவு வர வேண்டும் என்று இந்த உணவகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் அனைத்தும் எதிர்பார்த்து வருகிறார்கள்.